கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உலக வாழ்க்கையில் பல வேளைகளில் நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள். யாரும் என்னோடு கூட இல்லை, என்னை விசாரிக்க எவரும் இல்லை, என்னை ஆதரிக்க எவரும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் பலரும் வாழ்க்கையில் அப்படி நினைத்ததுண்டு. ஆனால் சங்கீதக்காரன் ஒரு அருமையான அனுபவத்தை சொல்லுகிறார். வாசிக்க விரும்புகிறேன். 139ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இது எவ்வளவு ஒரு இன்பமான அனுபவம். ஆண்டவரே, நான் சோர்வோடு கூட நடந்தாலும், தளர்ந்து போய் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் எங்கே போனேன், எவ்வளவு அலைந்தேன், எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு முயற்சி எடுத்தேன், இதெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், தைரியப்படுத்துவார். நீங்கள் நடந்தாலும், நீங்கள் படுத்திருந்தாலும், நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இந்த ஆண்டவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். வாலிப பிள்ளைகளே, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, விசாரிக்க எவருமே இல்லை என்று கவலை கொள்ளாதிருங்கள். ஒரு ஆண்டவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். நீ நடந்தாலும் கூட வருகிறார், அமர்ந்தாலும் கூட இருக்கிறார், படுத்திருந்தாலும் கூட இருக்கிறார். பின்ன ஏன் கவலை கொள்ளுகிறீர்கள்? இந்த நாளெல்லாம் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் கூட இருப்பார், வழி நடத்துவார். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்ற சங்கீதக்காரனின் அனுபவம் உங்க பிள்ளைகளின் அனுபவமாய் மாறட்டும். ஆண்டவரே, சோர்வோடு இவர்கள் நடந்த நடைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, மன துயரத்தோடு இவர்கள் படுத்திருந்த இரவு நேரத்தின் எல்லா சூழ்நிலைமைகளும் உமக்கு தெரியும். ஆண்டவரே, தேவரீரோ இவர்களை சூழ்ந்திருக்கிறீர், இவர்களை சுற்றி இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆதரித்து நடத்துகிறீர். அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு எவருமே கூட இல்லை என்றாலும் இந்த ஆண்டவர் கூட இருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறார். உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த தைரியத்தோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் கூட வருவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.